தனுசு ராசி அன்பர்கள். தனுசு ராசியில் பிறந்தவங்க எப்போவுமே நேர்மையாகவும் உண்மையாகவும் இருக்கக்கூடிய ஒரு நபர்கள். இவங்களுக்கு கிடைத்த எல்லா விஷயங்களுமே வந்து பார்த்திங்கன்னா, தேவையில்லாத சந்தேகங்களும் நிறைய கஷ்டங்கள் தான் இவங்களுக்கு வந்து கிடச்சிருக்கும். இவங்களோட வாழ்க்கையில் உயர்ந்த சிந்தனை கொண்டவங்களாக இருப்பாங்க, நல்ல மனசு கொண்டவங்களாக இருப்பாங்க. இந்த நேர்மை மற்றும் உண்மை அப்படின்னு பார்க்கும்போது தனுசு ராசியாளர்கள் ரொம்ப நேர்மையாகவும், அவர்களுடைய நினைவாற்றல்களும், அவர்களுடைய நேர்மையான பேச்சுக்களும், பொய் பேசுவது வந்து ஏமாத்துறதை விரும்பாத ஒரு நபர்களாக இருப்பாங்க. இந்த குணம் அவங்களுக்கு சில சமயம் பிரச்சனையவே தந்திருக்கு. ஆனால் நீண்ட காலமாக இது அவர்களை அனைவராலையும் மதிக்கப்படக்கூடிய ஒரு விஷயமாகவும், நல்ல மனிதராக ஏற்றுக்கொள்ள விஷயத்துக்கும் இது வந்து ஒரு பெருந்துணையாக இருந்திருக்குது. நிறையா விஷயம் கற்றுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் வந்து இந்த ராசிக்காரர்களுக்கு அதிகம். ஸோ அதனால் நிறையா விஷயத்தை கற்றுக்குவாங்க. புதிய இடங்களுக்கு பயணம் செய்வது, புதிய அனுபவங்களை பெறுவது, இவை எல்லாமே இவங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். சுதந்திரமான சிந்தனை இவங்களுக்கு எப்பவுமே அதிகம். இது என்ன கட்டுப்பாடு, இது என்ன கட்டுப்பாடு அப்படின்னு குடும்பத்தோடையும் கரெக்டாக இருப்பாங்க. சில விஷயங்களில் கொஞ்சம் அவுட் ஃபோக்கஸாகவும் இருப்பாங்க, கொஞ்சம் மாடர்னாகவும் இருப்பாங்க. கட்டுப்பாடுகளை விரும்ப மாட்டாங்க. அவர்களோட சுதந்திரமான வாழ விரும்பக்கூடிய ஒரு நபர்கள் அப்படின்னா தனுசு ராசிக்காரர்கள் தான். இந்த குணம் அவங்களுக்கு புதுமையான யோசனைகளை கொண்டு வரும், சின்ன சின்ன மாற்றத்தையும் கொண்டு வரும். அவர்கள் மற்றவங்களை போல இல்லாமல் வேறுபட்ட வழிகளில் சிந்திக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க. அதனாலே நிறையா விஷயத்துக்கு சொல்யூஷன் அவங்க கையில் எப்பயுமே இருக்கும். வேறு எங்கே ஏதாவது ஒரு தீர்வு வேணும் அப்படின்னா கூட அந்த சொல்யூஷன் வந்து அவங்க கொடுப்பாங்க. அதே போல் நல்ல மனமும் உறுதியான ஒரு திடகாத்திரமான ஒரு மன வலிமையாக அவங்ககிட்ட இருக்கும். அதே போல் உதவக்கூடிய மனப்பான்மையும் இவங்ககிட்ட அதிகமாக இருக்கும். நிறைய நண்பர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக தனுசு ராசிகள் எப்பவுமே இருப்பாங்க. இவர்களுக்கு மிகவும் நல்ல மனம் கொண்டவர்களாக இருப்பாங்க. மற்றவர்களுக்கு உதவக்கூடிய இவர்களுக்கு ஒரு இயல்பாகவே வந்து அமைஞ்சிருக்கும். யாராவது கஷ்டம் அப்படின்னு இருந்தாங்க அப்படின்னா உடனே உதவி செய்யக்கூடியவங்க, டக்குன்னு முன் வரக்கூடியவங்க இவங்களாக தான் இருப்பாங்க. அதனால் இவங்களுக்கு நல்ல நண்பர்கள் மற்றும் உறவுகள் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். எந்தளவுக்கு நல்ல நண்பர்கள் உறவுகள் கிடைக்குதோ அந்தளவுக்கு அவங்க மேலே இவங்க கோபமும் அதிகமாக படுவாங்க. அதே போல் சில அதிர்ஷ்டமான சில விஷயங்களும் இவங்களுக்கு உண்டு. குரு பகவானுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறதுனால தனுசு ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் வந்து அதிகமாகவே இருக்கும். சில சமயம் அவங்களுக்கு முயற்சி செய்யாத விஷயங்களில் கூட வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். இது அவர்களுடைய பெரிய பலமாகவும் அமையும். அதாவது ஒரு விஷயத்துக்கு போவாங்க, அதை ட்ரையே பண்ணியிருக்க மாட்டாங்க, ஆனால் ஆட்டோமேட்டிக்காக கிடைச்சிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு லக் இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக அமையுது. நேர்மறை அணுகுமுறை வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு எப்போவுமே சக்ஸஸ் தான். எந்த சூழ்நிலையும் நேர்மறையான சிந்திப்பது வந்து இவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக தான் கொடுத்துருக்குது. பிரச்சனைகளே வந்தாலும் அதிலேருந்து எப்படி வெளியே வரலாம் அப்படின்னு சிந்திப்பாங்க. இது அவர்களை மனதளவில் மிகவும் வலுவானவர்களாக மாட்டுதுங்க. அதே மாதிரி தலைமை திறன், நிறைய பேருக்கு தலைமை திறன் வந்து கண்டிப்பாக கிடைக்காது. ஆனால் இந்த தனுசு ராசிக்காரர்கள் ஒரு ஸ்டேஜில் மேலேருந்து பார்க்கக்கூடிய ஒரு நபர்களாக இந்த தலைமை திறன் கொண்டவர்களாக இந்த தனுசு ராசிக்காரர்கள் இருப்பாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இயல்பாகவே வந்து தலைமை திறன் இருக்கும். இவங்களுக்கு ஒரு குழு நடத்துறதுக்கும், அதே போல் மற்றவர்களுக்கு ஊக்கம் அளிக்கிறதுக்கும், முன்னேற்றம் அடைவதற்கும் கண்டிப்பாக உதவக்கூடியவர்களாக இந்த ராசிக்காரர்கள் இருப்பாங்க. பயணம் அப்புறம் அனுபவம் அப்படிலாம் வந்து பார்த்திங்கன்னா இவர்களுக்கு பயணம் செய்ய மிகவும் விரும்புவாங்க. புதிய இடங்களை பார்க்குறது, புதிய கலாச்சாரங்களை கற்றுக்கிறது, புதிய இடத்துல வேலைக்கு போகிறது, புதிய அனுபவங்கள் இவை எல்லாமே வந்து இவங்களுக்கு நன்றாக புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு உதவியாக இருக்குங்க. அதே மாதிரி அடுத்த விஷயங்களுக்கு இது உதவும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பாயிண்ட்ஸ் வந்து எடுத்து வச்சுக்குவாங்க. மொத்தத்தில் தனுசு ராசிக்காரங்க நல்ல மனசு, நேர்மை, அறிவு, அப்புறம் அதிர்ஷ்டம், இந்த மாதிரி விஷயங்கள் நிறைஞ்சவங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த ராசிக்காரர்களுக்கு உயர்ந்த நோக்கம் கண்டிப்பாக உண்டு. தங்களோட வாழ்க்கையில் மட்டும் இல்லாமல் மற்றவரோட வாழ்க்கையை நல்லதாக முயற்சிக்கணும், நல்ல விஷயங்கள் வந்து கிடைக்கணும் அப்படின்னு முயற்சிக்கிறதுல இவங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வல்லுநராகவே வந்து அமைவாங்க. இந்த தனுசு ராசிக்காரர்கள் ஏப்ரல் 14 சித்திரை 1 2026 தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது, தனுசு ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள் இருக்கும்போது, எந்த துறையில் முன்னேற்றம் இருக்கும்போது, எந்த விஷயங்களில் கவனம் தேவை அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த தனுசு ராசிக்கு கிரகநிலை 2026 வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பம். இந்த ஆண்டோட பலன்களை புரிஞ்சு கொள்ளக்கூடிய முதலில் நாம் வந்து கிரக நிலையை தான் வந்து பார்க்கணுங்க. அப்படி கிரக நிலையை வந்து பார்க்கும்போது குரு ஃபஸ்ட்டு முக்கிய ஆதரவான கிரகம் உங்களுக்கு வந்து குரு தான். சனி சோதனை மற்றும் கட்டுப்பாடு கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக உங்களுக்கு அமையுது. கட்டுப்பாடு கண்டிப்பாக உங்களுக்கு தருவார். அதே போல் ராகு கேது எதிர்பாராத மாற்றங்களை உங்களுக்கு வந்து கொடுப்பார். அதாவது ராகு கேதுன்னா என்னது, ஒரு கால்கடியில் உங்களுக்கு பாம்பு போச்சு அப்படின்னா நீங்கள் எப்படி துள்ளுவீங்க, கடிக்குதா இல்லைன்னா பயத்தில் நீங்கள் எங்கெங்கே எகிருவீங்க, அந்த மாதிரி எதிர்பாராத மாற்றங்கள் வந்து உங்களுக்கு கொடுப்பார். இந்த ஆண்டு தனுசு ராசிகளுக்கு முயற்சி ப்ளஸ் அதிர்ஷ்டம் இரண்டுமே சேர்த்து வேலை செய்யும் வருடமாக அமையப்போகுது. இதில் ஃபஸ்ட்டு ஒவ்வொன்றா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வேலை, தொழில், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பண வரவு எப்படி இருக்கும்போது, செல்வம் எப்படி இருக்கும்போது, குடும்ப உறவுகள் எப்படி இருக்கும்போது, காதல் திருமணம் எப்படி இருக்கும்போது, கல்வி மாணவர்களுக்கு எப்படி இருக்கும்போது, உடல்நலம் எப்படி இருக்கும்போது, பயணம் வெளிநாட்டு பயணம் எப்படி இருக்கும்போது, ஆன்மீக அதிர்ஷ்டம் எப்படி இருக்கும்போது, எந்த விஷயங்கள்லாம் சவாலாக இருக்கும்போது, மாதவாரியாக உங்களுக்கு சிறு சிறு பலன்கள் எப்படி இருக்கும்போது, பரிகாரங்கள் எப்படி இருக்கும்போது, முக்கிய ஆலோசனை எல்லாமே இதில் சொல்ல போகிறேன். இது எல்லாத்தையுமே தெளிவாக தெரிஞ்சுக்கணும்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய பேர் கேட்டுருந்தீங்க ஓவராலாக வந்து சொல்லுங்கள் அப்படின்னு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லலாம். கடவுளால் உங்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு மிகப்பெரிய கருத்து அப்படின்னு சொல்லலாம். சரி சார், வேலை தொழில் பலன்கள் எப்படி இருக்கும்போது அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்தலாம். வேலை செய்யக்கூடியவங்க, ஒரு தொழிலுக்கு நீங்கள் வேலைக்கு போயிட்டுருக்கீங்க, கவர்மெண்ட் வேலைக்கு போயிட்டுருக்கீங்க, இல்லை ப்ரைவேட் வேலைக்கு போயிட்டுருக்கீங்க, ஒரு நார்மல் வேலைக்கு போயிட்டுருக்கீங்க அப்படின்னா
பதவி உயர்வு வாய்ப்பு கண்டிப்பாக இந்த டைமில் உங்களுக்கு உண்டு. நீண்ட நாள் காத்திருந்த ரெகனைசேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்குது. ஒரு ப்ரைவேட் கம்பெனிக்கு நீங்கள் வேலை போயிட்டுருக்கீங்க அப்படின்னாலும் ஒரு குறிப்பிட்ட பண உயர்வும் கிடைக்குது, பதவி உயர்வும் கிடைக்குது. அதில் நீங்கள் காத்திருந்த ரெகனைசேஷனும் கண்டிப்பாக கிடைக்குது. மேலதிகாரிகள்கிட்ட பாராட்டு கண்டிப்பாக உண்டு. மேலதிகாரிங்க உங்களை கூப்பிட்டு பாராட்டுவாங்க. ரொம்ப நாளாக ஏங்கிட்டு இருந்த ஒரு விஷயமா இருக்கும் உங்களுக்கு. அப்படியே கண்ணு தனியாக வரும், ஒரு ஆனந்த கண்ணீரே வந்து உங்களுக்கு வரும். அந்தளவுக்கு வந்து மேலதிகாரிங்க உங்களை கூப்பிட்டு இது பண்ணுவாங்க. வேலைப்பளுவும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஆரம்பத்தில் சிறிய அழுத்தம் இருக்கும், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிடும். அதனால் நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் டென்ஷன் ஆகிக்காதீங்க. அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே போல் தொழில் செய்கிறவங்களுக்கு புதிய பிஸ்னஸ் ஆரம்பிக்க நல்ல காலமாக அமையுது. ஜூனுக்கு பிறகு பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே சிறப்பானதாக இருக்கும். இப்போ நீங்கள் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் முன்ன பண்ணி இழுகுறியாக இருக்கும். ஸோ ஜூனுக்கு பின்னாடி ஆரம்பிச்சிங்க அப்படின்னா புதிய தொழிலுக்கு நல்ல ஒரு ஆரம்ப காலகட்டமாக இருக்கும். அதே மாதிரி ஃபாரின் தொடர்புகள் அதிகரிக்கும். வெளிநாட்டு உங்களுக்கு லிங்க் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். நீங்கள் எந்த வேலை செஞ்சீங்க அப்படின்னா வெளிநாட்டோட சம்மந்தப்பட்டு நீங்கள் வந்து செய்ய ஆரம்பிப்பீங்க. ஸோ அந்த மாதிரி தான் உங்களுடைய தொழில் வந்து அமையும். அதே போல் ஆன்லைன் பிஸ்னஸ் லாபம் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு. அதில் நீங்கள் கொஞ்சம் கவனமாகவும் பண்ணுங்கள், கொஞ்சம் நிதானமாக பண்ணுங்கள். அதில் முதலீடுகள் போட்டு பண்ணாதீங்க. அதில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. அதே மாதிரி கூட்டாளிகள் தேர்வு செய்வதில் ரொம்பவே ஜாக்கிரதையாக இருங்க. அந்த கூட்டாளிகள் மூலமாக உங்களுக்கு தேவையில்லாத சண்டைகள் சச்சரவுகள் இருக்கிற வாய்ப்புகள் அதிகம். ஸோ அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. பண முதலீட்டில் அவசரம் வேண்டாம். பணம் மட்டும் முதலீடு பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல அவசரமே படாதீங்க. கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. அதே போல் பண வரவு, செல்வம் இந்த விஷயங்கள் வந்து பார்க்கும்போது இந்த ஆண்டு பண வரவு நல்லபடியாக இருக்குங்க. நல்ல பலன்களை வந்து தரும். புதிய வருமான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. புதிய வருமான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்க போகுது அப்படின்னா, நீங்கள் எதை தொட்டிங்க அப்படின்னாலும் அதன் மூலமாக லாபம் கிடைக்கும். அதே போல் போனஸு, இன்சென்டிவ் எல்லாமே வந்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. என்ன சார் எல்லாமே பாசிட்டிவாக சொல்கிறீங்க அப்படின்னா, இருக்குது கொஞ்சம் சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். அன்எக்ஸ்பெக்டட் மணி, பழைய கடனெல்லாம் திரும்பி வரும். நீங்கள் கொடுத்த பணம்லாம் திரும்பி வருமானு கேட்டதெல்லாம் திரும்பி கரெக்டாக கைக்கு பணம் வரும். கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கும். செலவுகள்னால் தேவையில்லாத செலவுகள்லாம் கொஞ்சம் இது பண்ணணும். அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. லக்ஸுரி செலவுகளை கட்டுப்படுத்துறது ரொம்பவே அவசியம். எது சார் லக்ஸுரி, எது லக்ஸுரினே தெரியாமல் செலவு பண்ணிட்டு சார் அப்படிங்க. தனுசு ராசியாளர்களுக்கு மட்டும் பணத்தை கூட சம்பாதிச்சுடுவாங்க. அது எப்படி சேமிக்கிறது தான் தெரியாது. எப்படி அந்த செலவுகள் மட்டும் எங்களுக்கு வந்துச்சுன்னே தெரியாது. அப்படி டென்ஷன் ஆகுவாங்க. சார் இந்த மாதம் அமௌண்ட் வந்துச்சு சார், எப்படி செலவாச்சுன்னே தெரியல சார், ஆனால் எல்லாமே கரெக்டாக பண்ண மாதிரி தான் இருக்குது, ஆனாலும் செலவாயிருக்கு சார் அப்படிங்கிற மாதிரி இருப்பீங்க. அவங்களால ஃபில்டர் பண்ணியே பார்க்க முடியாது. எது செலவு பண்ணி எது வீண் செலவுன்னே உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. சேமிப்பு முக்கியம். இல்லை அப்படின்னா சம்பாதிக்கும் போது என்றாலும் சேமிக்க கண்டிப்பாக முடியாது. அதனால் சேமித்து வச்சுக்கோங்க, அதுதான் ரொம்பவே முக்கியம். அதே போல் குடும்பம் சம்மந்தப்பட்டது, உறவுகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இந்த ஆண்டு குடும்ப வாழ்க்கையில் கலவையான பலன்கள் தான் இருக்குதுங்க. ஸோ எது நல்லது அப்படின்னு பார்த்திங்கன்னா, குடும்பத்தில் சந்தோஷம் கண்டிப்பாக உண்டு, உறவுகள் வலுப்படும், திருமண வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. திருமணம் ஆகாமல் தவிச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்குவாங்க. இந்த டைம் நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா திருமண வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு. குடும்பத்தில் சந்தோஷம் கண்டிப்பாக நிகழும். அதே மாதிரி உறவுகள் வந்து ரொம்பவே வலுப்பட போகுது. அதனால் அந்த விஷயத்தில் நீங்கள் வந்து கொஞ்சம் சந்தோஷமாகவே இருக்கலாம். சின்ன சின்ன சிக்கல்கள் இருக்கும். அது என்னென்ன அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். சிறிய கருத்து வேறுபாடுகள் இருக்கும், ஈகோ பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும். அது எல்லாத்துக்குமே என்ன தீர்வு? பேசும்போது அமைதியாக இருங்க. சண்டையை பெரிதாக்காமல் தவிர்க்க வேண்டும். கொஞ்சம் நேரம் நிதானமாக உட்காந்து பேசுங்க. கோபப்படாமல் பேசுங்க. உங்கள் கோபம் முன்னாடி இருக்கிறவனுக்கு கோபம் வரும். அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. தனுசு ராசிக்காரர் எப்பயுமே அவன் கத்துறது மட்டும் தான் பார்ப்பான், முன்னாடி கத்துறது கவனிக்கவே மாட்டான். சில நேரம் அமைதியாக இருந்து யோசிச்சிங்க அப்படின்னாலும் பல தீர்வுகள் உண்டு. அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே போல் காதல், கல்யாணம், திருமணம் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காதலில் முன்னேற்றம் கண்டிப்பாக உண்டுங்க. நீங்கள் ஒருதலை காதலாக இருந்தாலும் முன்னேற்றம் அதிகமாக உண்டு. அது இருதலை காதலாக மாறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. இருந்தாலும் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், ஒருதலை காதலாக இருக்கக்கூடியவர்கள் அவங்களோட ஜாதகத்தை ஃபஸ்ட் செக் பண்ணிட்டு பண்ணுங்கள். உங்களுடைய தசாபதி எப்படி அமைது அதுக்கு தகுந்த மாதிரி தான் அது நடக்கும். ஸோ அதனால் காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு ஏதாவது கேட்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பருக்கு அந்த நம்பருக்கு கேட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணலாம். அதே போல் தனுசு ராசிக்காரர்கள் தேவையில்லாமல் ஒரு பெண்ணை போயோ இல்லை ஒரு ஆணை போய் நீங்கள் வந்து டார்ச்சர் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து பிரச்சனை முடியும். அதை மட்டும் நீங்கள் மைண்டில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை மட்டும் மைண்டில் தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி உண்மையான உறவு வந்து உருவாகும். திருமணம் ஆனவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா திருமணத்திற்கு ஒரு நல்ல ஆண்டு, திருமணம் ஆகாதவங்க திருமணம் நடக்கிறதுக்கு ஒரு நல்ல ஆண்டு, குறிப்பாக ஆகஸ்ட்லேருந்து டிசம்பர் வரைக்கும் நல்ல ஒரு காலமாகவே இருக்குதுங்க. அதே போல் கவனமாக இருக்க வேண்டிய தேர்ட் பர்சன் இன்டர்ஃபரன்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கக்கூடாது. உங்களோட லைஃப்பில் இப்போன்னு இல்லை, எப்போவுமே சொல்கிறேன், தேர்ட் பர்சனோட இன்டர்ஃபரன்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடாது. திருமண விஷயத்துலையும் சரி, கல்யாண விஷயத்துலையும் சரி, தேர்டாக ஒரு ஆள் வந்து உங்களை வந்து டென்ஷன் பண்ணுறான் அப்படின்னா நீங்கள் தான் தவிர்த்துக்கணும். அந்த இடத்துல நீங்கள் தான் கொஞ்சம் சரி பண்ணி வச்சுக்கணும். அதே போல் கல்வி, மாணவர்கள் இந்த மாதிரி விஷயத்தில் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, மாணவர்களுக்கு இந்த ஆண்டு மிகவும் முக்கியமானதாக அமையுங்க. கான்சன்ட்ரேஷன் கண்டிப்பாக அதிகரிக்கும். போட்டித் தேர்வுகளில் வெற்றி கண்டிப்பாக உண்டு. எதில் வந்து நீங்கள் வந்து சவால்களை ஏற்றுக்கணும் அப்படின்னா டிஸ்ட்ராக்ஷன் அதிகமாக இருக்கும். அதாவது டிஸ்ட்ராக்ஷன்னா நீங்கள் படிக்க போவீங்க, தேவையில்லாத சில விஷயங்கள்லாம் மைண்டை போட்டு உங்களை குழப்பி வேறு பக்கம் டைவர்ட் பண்ண பார்க்கும். தேவையில்லாத நண்பர்களை வந்து அவாய்ட் பண்ணுங்கள். உங்களை வந்து தீய வழி கொண்டு போகிற நண்பர்களை வந்து அவாய்ட் பண்ணுங்கள். படிக்கிற குழந்தைங்களா இருந்தீங்க அப்படின்னா அவன் அதை பண்ணுறான் இதை பண்ணுறான்னு நினச்சி நீங்கள் அது இதையும் பெருமையாக பண்ணிகிட்டு இருக்காதீங்க. அவன் ஒரு நாள் கல் உடைக்க போவான், இல்லைனா அதாவது கூலி வேலைக்கு போக ஆரம்பிப்பான். உங்களுக்கான காலகட்டம் நல்ல நேரங்கள் இருக்குது. அந்த நேரத்தை நல்லா பயன்படுத்துங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஹையர் போஸ்ட்டில் வந்து உட்காருங்க. அதுக்கு மட்டும் மைண்டில் நல்லா பாருங்கள். அதே போல் சோசியல் மீடியாவில் நேரத்தை குறைக்கணும்.
உங்களுக்கு சோஷியல் மீடியாவில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதை தயவு செஞ்சு குறைச்சிட்டு ஒர்க்கில் வேலையை பாருங்கள். கொஞ்சம் படிங்க. அதற்கான காலகட்டம் உங்களுக்கு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அதில் நீங்கள் பணம் சம்பாதிக்க ஆரம்பிப்பீங்க. தினசரி திட்டமிட்டு படித்தாவே பெரிய வெற்றி கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு. நீட் எக்ஸாம் படிக்கிறவங்க, இந்த இதுக்கு படிக்கிறவங்க, குரூப் எக்ஸாம் படிக்கிறவங்க, இவங்க எல்லாமே நல்லா படிங்க. உங்களுக்கான அவுட்புட் கண்டிப்பாக உண்டு. இந்த ஆண்டு ஹெல்த்துக்கு கவனம் தேவை. கொஞ்சம் ஹெல்த்துக்கு கவனப்படுத்துனீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது. பொதுவாக பிரச்சனைகள்லேருந்து எதில் நீங்கள் வந்து கவனமாக இருக்கணும் அப்படின்னா, மன அழுத்தம், தூக்கம் இல்லாமல் இருக்குது, டைஜஷன் இஷ்யூ. இது வந்து எப்பவுமே இந்த தனுசு ராசிக்கு கண்டிப்பாக இருக்குது. தூக்கம் இல்லாமல் பல நாள் இருந்திருப்பீங்க, நல்லா தூங்கி எழுந்திரிங்க. மன அழுத்தம் இருந்துச்சுன்னா அதை கொஞ்சம் குறைக்கிறதுக்கான வழியை பாருங்கள். நல்லா எல்லாத்துட்டையும் பேசுங்க, தெளிவுபடுத்திட்டு மைண்டை ஃப்ரீயாக வச்சுக்கோங்க. டைஜஷன் இஷ்யூ, தேவையில்லாமல் வயிறு வந்து கொஞ்சம் இதை காய போடுறது, சாப்பிடாமல் இருக்கிறது, கண்டதையும் சாப்பிட்டு வயிறு இது பண்ணுறது மாதிரிலாம் கொஞ்சம் கவனத்தை செலுத்துங்க. கொஞ்சம் பார்த்துருங்க. இதுக்கு உங்களுக்கு ஒரே தீர்வு என்ன அப்படின்னா, அமைதி, யோகா, தியானம். அதே மாதிரி நேரத்துக்கு தகுந்த மாதிரி உணவை மட்டும் கொஞ்சம் பார்த்துடுங்க. வெளி உணவுகளை கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. அதே மாதிரி பயணம், வெளிநாட்டு பயணம் அப்படிலாம் பார்த்திங்கன்னா, வெளிநாடு செல்ல வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு. வேலை தொடர்பான பயணங்கள் கொஞ்சம் அதிகரிக்கும். அதே மாதிரி பில்கிரிமேஜ் பயணம் சாத்தியம். உங்களுக்கு அதாவது பில்கிரிமேஜ்னால் ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட சில இடங்களுக்கு வந்து நீங்கள் போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இந்த பயணங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை உங்களுக்கு தருங்க. வெளிநாட்டுக்கே போயிட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தரும். அதெல்லாம் மைண்டில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதேமாதிரி ஆன்மீகம், அதிர்ஷ்டம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பார்த்திங்கன்னா, இந்த ஆண்டு ஆன்மீக வளர்ச்சி உங்களுக்கு ரொம்பவே அதிகரிக்கும். கோவில் செல்வது ரொம்பவே கொஞ்சம் உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட்டாகவும் இருக்கும். அது தானாகவே அதிகரிக்கும். கோயிலுக்கு வந்து கண்டிப்பாக உங்களை போக வைக்கும். குரு அருள் கண்டிப்பாக கிடைக்கும். குரு அருள் அப்படின்னா, நீங்கள் குருவாக ஏற்றுக்கொண்ட சில சித்தர்களினுடைய அருள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். மன அமைதி கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு இருக்குதுங்க. குறிப்பாக வியாழக்கிழமை வழிபாடு நல்ல பலன் தரும். வியாழக்கிழமைகளில் நல்ல வழிபாடு பண்ணுங்கள். அது ரொம்பவே நல்ல பலனையும் கொடுக்கும். இதில் உங்களுக்கு எது ரொம்ப சவாலாக இருக்கக்கூடிய சில விஷயங்களாக இருக்க போகுது அப்படின்னா, இந்த ஆண்டு சில முக்கியமான சவால்கள் அப்படின்னா ஒரு 3-4 பாயிண்ட் தான் இருக்குதுங்க. திடீர் முடிவுகள் வந்து உங்களுக்கு பிரச்சனை தரும். திடீர்னு முடிவு எடுக்காதீங்க. கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக கொஞ்சம் முடிவெடுங்க. நம்பிக்கை வச்சவங்க ஏமாறலாம். நீங்கள் ஒருத்தர் மேலே நம்பிக்கை வச்சுருப்பீங்க, அவங்க உங்களை ஏமாற்றலாம். அதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் அந்த விஷயத்தில் கவனமாக இருங்க. பண மேலாண்மை கவனிக்க வேண்டும். அதாவது உங்களுக்கு வரக்கூடிய பணத்தையும் சரி, நீங்கள் செலவு செய்யக்கூடிய பணத்தையும் சரி, நீங்கள் கொஞ்சம் யோசித்து நிதானமாக அதை வந்து கவனிக்கணும். நினைவில் கொள்ளுங்கள், அவசரம் பிரச்சனை தான். அதனால் கொஞ்சம் அவசரப்படாமல் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது. அவசரத்தை மட்டும் கொஞ்சம் சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா பிரச்சனையிலேருந்து நீங்கள் வந்து வெளிவரலாம். மாத வாரியாக சிறு பலன்களை உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதை அப்படியே மைண்டில் நோட் பண்ணிக்கோங்க. ஏப்ரல் டு ஜூனு ஆரம்ப சவால்கள் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யுங்க. ஏப்ரல் மாதத்துல ஜூன் மாதம் வரைக்கும் கொஞ்சம் ஆரம்பத்தில் சவால் இருக்கத்தான் செய்யும். மன அழுத்தமும் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். இருந்தாலும் அந்த சவால்களை தவிர்த்து கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக ஹேண்டில் பண்ணிங்க அப்படின்னா, அந்த மன அழுத்தத்துலேருந்து தவிர்த்து நீங்கள் வந்து ஒரு சக்ஸஸ் வந்து மீட் பண்ணலாம். அதே போல் அதுக்கு பிறகு தான் உங்களுக்கு வந்து நன்மைக்கான தொடக்கமே. ஜூலை டு செப்டம்பர் முன்னேற்றத்திற்கான தொடக்கம். ஜூலை டு செப்டம்பர் அதாவது எப்போ 7வது மாதம் 9வது மாதத்துக்குள்ளே முன்னேற்றத்துக்கு தொடக்கம். பணவரவு வந்து அதிகரிக்கும். பணவரவு அப்புறம் தான் ஸ்டார்ட் ஆகுது. அதே போல் அக்டோபர்லேருந்து டிசம்பருங்க. இந்த அக்டோபர் மாதம் டிசம்பர் மாதம் வரைக்கும் ஒரு சிறந்த காலம் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு தோல்வியிலேருந்து வெற்றிக்கான ஒரு படிக்கட்டு வந்து கண்ணுக்கு விடும் பார்த்திங்களா, அந்த காலகட்டம். 8வது மாதத்துலேருந்து 10வது மாதம் 12வது மாதம் வரைக்குமே ஒரு சிறந்த காலம் அப்படின்னு சொல்லலாம். மிகச்சிறந்த காலம் அப்படின்னு சொல்லலாம். வெற்றி மகிழ்ச்சி உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. இந்த காலகட்டத்தில் நீங்கள் எது பண்ணிங்க அப்படின்னாலும் சக்ஸஸ் ஆகும். அதே போல் ஜனவரியிலேருந்து அடுத்த மார்ச் 2027 வரைக்கும் பார்த்திங்கன்னா நிலைத்தன்மை அப்படியே உங்களுக்கு வந்து செட்டில் ஆகிக்குவீங்க. சேமிப்பு அதிகரிக்கும். ஸோ இப்போ நீங்கள் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் அந்த ஒரு வருஷத்துக்குமே வந்து தேர்ந்தெடுத்து நிற்க போகுது. அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் ஸ்டெப் எடுங்க. அதன் மூலமாக பல நன்மைகளும் பலன்களும் கிடைக்க இருக்குதுங்க. சரி சார், இதெல்லாம் நல்ல விஷயங்கள் எல்லாம் இருக்குது அப்படின்னா அதற்கான பரிகாரங்கள் ஏதாவது ஒன்று இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆண்டு நல்ல பலனுக்கு பெறக்கூடிய உங்களுக்கு இதெல்லாம் ஒரு டிப்ஸாக எடுத்துக்காங்க. வியாழக்கிழமை மஞ்சள் ஆடை வந்து கண்டிப்பாக போடுங்க. இல்லை சார் அதெல்லாம் எப்படி சார் போட்டு போகிறது? ஒரு மஞ்சள் கலர் கர்ச்சீஃபாவது கையில் வச்சுக்கோங்க. குரு வழிபாடு ரொம்ப முக்கியம். அதன் மூலமாக பல நன்மைகளும் உண்டு. அன்னதானம் செய்யுங்க, ரொம்பவே நல்லது இருக்குது. பிள்ளைகளுக்கு கல்வி உதவி செய்யுங்க. இல்லாத பிள்ளைகளுக்கு கல்வி உதவி செய்யுங்க, ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அன்னதானமும் கல்விக்கான உதவியும் செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த பரிகாரங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை வந்து அதிகரிக்கும். அதாவது நீங்கள் செய்யறதுக்கு மேலே உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். அந்த அளவுக்கு வந்து மிகப்பெரிய நன்மையை கொடுக்கக்கூடிய சில விஷயங்கள் நீங்கள் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறத மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு நல்ல ஒரு ஆலோசனை கொடுக்கணும் அப்படின்னா, கோபத்தை கட்டுப்படுத்துங்க, பணத்தை சேமிங்க, உடல் நலத்தை கவனிங்க, நல்லவங்களை தேர்வு செய்யுங்க. உங்களோடு சுற்றக்கூடிய நண்பர்களே உங்களுக்கு எதிரியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, துரோகிகளாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த 4 விஷயங்கள் பின்பற்றினீங்க அப்படின்னா 2026 உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு ஆண்டாக அமையும். அதே போல் இந்த புத்தாண்டில் தனுசு ராசிக்காரர்களுக்கு வளர்ச்சி, வாய்ப்பு, மாற்றம், வெற்றி இது 4 தான் உங்களுக்கு ப்ளஸ்ஸு. ஆனால் அதற்கான நிபந்தனை என்ன அப்படின்னா, முயற்சி, பொறுமை, சரியான முடிவு, இது 3 எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான வெற்றி கண்டிப்பாக உண்டுங்க.
அதே போல் இந்த ஆண்டு உங்களோட வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அது எப்படி எழுதுவது அப்படின்னு உங்களோட கையில் தான் இருக்குது. அதை மட்டும் நீங்கள் கண்டிப்பாக பண்ணுங்கள். அதன் மூலமாக பல நன்மைகளும் உண்டு அப்படிங்கிறத மைண்டில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா குலதெய்வத்தினுடைய ஆற்றல் ரொம்பவே அதிகம். குலதெய்வத்தை எப்பயாவது போய் வணங்குங்க. வருஷத்தில் ஒரு டைமாவது வணங்குங்க. திடீர்னு வெளிநாட்டில் இருக்கிறவங்க கமெண்ட் பண்ணுவாங்க, எப்படி சார் வருஷத்தில் ஒரு டைம் போய் வணங்குறது, நாங்கள் வெளிநாட்டில் இருக்கோம், எப்படி வணங்குறது அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. சார், குலதெய்வத்தை வழிபடுவதற்கு நேரில் போய் வழிபடலாம். உங்களால் முடியாதவங்க உங்களுடைய குலதெய்வத்தோடைய புகைப்படம் கையில் இருக்குது, ஃபோனில் இருக்குது அப்படின்னா ஒரு ரூமில் நார்மலாக ஒரு ரூமில் உட்கார வச்சு அந்த மொபைல்கிட்ட அந்த சாமி ஃபோட்டோவை பார்த்து நீங்கள் பேசுங்க சார். கடவுள்கிட்ட பேசுகிறவனை முட்டாள் அப்படின்னு நினச்சிட்டு போகிறான். கோவிலில் போய் நின்றுட்டு சாமி முன்னாடி நின்றுட்டு பேசுகிறவனை முட்டாள் நினைக்கிறோம் நிறையா பேர் இருக்க தான் செய்வான். இருந்துட்டு போகிறான். ஃபோன் முன்னாடி அந்த சாமி ஃபோட்டோ முன்னாடி நீங்கள் உட்காந்து பேசுங்க. உங்களது குலதெய்வம் அப்படிங்கிறது உங்களோட ஆறா, உங்களுடைய முன்னோர்களினுடைய ஆறா. அது என்றைக்கா இருந்தாலும் கடவுள்கிட்ட போய் எந்த இடத்துல இருந்தீங்க அப்படின்னாலும் கடவுள்கிட்ட போய் அது உங்களுடைய பாயிண்ட்ஸை கடவுள்கிட்ட கொண்டு போகும். ஸோ அப்போ உங்களுடைய பிரச்சனைகளை கடவுள்கிட்ட சொல்லும்போது அது கண்டிப்பாக அதுக்கான தீர்வு உண்டாக்கி கொடுக்கும். எப்போவுமே தோல்வியிலிருந்து வெற்றி பெறுவதற்கும், குடும்பத்தை பெருசு பண்ணுவதற்கும், குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும், கடன் தொல்லையிலிருந்து வெளிவிடுவதற்கும், திருமணம் நடப்பதற்கும், குழந்தை இல்லாத குழந்தை பேர் பெறுவதற்கும், குடும்பத்தை வழி நடத்துவதற்கும் முக்கியமான ஒரு வழிபாடு, ஒரு பரிகாரம் எல்லாம் குலதெய்வம் தான். ஃபஸ்ட்டு குலதெய்வம் தான். குலதெய்வத்திட்ட போய் நீங்கள் வழிபட்டால் மட்டும்தான் அந்த குலம் வளர்ந்து வரும் அப்படிங்கிறத மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. பெரிய மார்க்கெட்டு, நிறைய பேர் தெரியாத ஒரு விஷயம். வெளியே அதை பண்ணுங்கள் இதை பண்ணுங்கள் அது இதுன்னு பண்ணுவாங்க. குலதெய்வத்தை வழிபடாமல் நீங்கள் எதை பண்ணிங்கனாலும் ஒன்றும் இது பண்ண முடியாது. எந்த ஐயரை கூட்டு பூஜை பண்ணாலும் சரி, எந்த ஜோதிடரை கூட்டு பூஜை பண்ணாலும் சரி, குலதெய்வத்தை ஃபஸ்ட்டு வணங்கிட்டு தான் அடுத்தது பண்ண சொல்லுவாங்க. குலதெய்வ வழி விட்டால் தான் உங்களால் எதுவுமே பண்ண முடியும். ஸோ குலதெய்வத்தை ஈர்க்கக்கூடிய சில விஷயமாக உங்களது மனதிலிருந்து ஈர்க்க பாருங்கள். உங்களுடைய ஃபோனில் சாமி ஃபோட்டோ போட்டு வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு சொம்பில் தண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா குலதெய்வத்தை ஈர்க்கும் போது பக்கத்தில் தண்ணி இருந்தது அப்படின்னா உங்களோட வீட்டுக்காரங்களுக்கு முதல்ல என்ன கொடுப்பீங்க? தண்ணி. அந்த நினைவாற்றல் வந்து எங்களுக்கு மாறி மறுபடியும் உங்களுக்கு தகுந்த மாதிரி அந்த நினைவாற்றல் உருவாகும். அந்த தண்ணியை வச்சு உங்களுக்கு என்ன தேவையோ அதை அழுகாமல் கேட்டு சாமிக்கு முன்னாடி. இதுதான் பெரிய தப்பு பண்ணுறது நிறைய பேர். கோயிலுக்கு போனால் அழுதுருவாங்க. அழுகக்கூடாது. அழுகாமல் சாமிகிட்ட என்ன வேணுமோ கேட்கணும். உங்கள் அப்பா அம்மாட்ட எப்படி கேட்பீங்க? அது மாதிரி கேட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கான நன்மைகளை வந்து அதை செஞ்சு கொடுப்பாங்க. எது நல்லதோ அதை செய்யணும்னு கும்பிடணும். அதை வந்து கடவுள் செஞ்சு கொடுப்பார். அதன் மூலமாக பல நன்மைகளை வந்து செஞ்சு கொடுப்பார். உடல் ஆரோக்கியத்தை கொடுப்பார், நீண்ட ஆயுள் கொடுப்பார். இந்த மாதிரி பல நன்மைகள் வந்து செஞ்சு கொடுப்பார். அதே போல் நிறைய பேர் வந்து சொல்கிறீங்க, சார் கந்திஷ்டிகள் அதிகமாக இருக்கக்கூடியவர்கள தனுசு ராசிக்காரில் அதிகமாக இருக்காங்க, காரணம் ஏன் அப்படின்னு. ஏன்னா தனுசு ராசிக்காரர் எதுவுமே டீப் திங்க் பண்ணுறான். அதில் எப்படி டீப் திங்க் பண்ணுறவனுமே வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ் ஆயிடுவான். ஓவர் திங்க் பண்ணுறது வேறு, டீப் திங்க் பண்ணுறது வேறு. ஓவர் திங்க் பண்ணுறவன் தேவையில்லாத விஷயத்தை நோண்டி வச்சுருப்பான். இவங்க டீப் திங்க்கு. ஓவர் திங்க் பண்ணுற ரேஞ்சுக்கு போகும்போது டக்குன்னு வெளியே வந்து அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ அதனால் இவனுக்கு வந்து வளர்ச்சி அதிகம். இவன் வளர்ச்சியை பார்த்து நிறைய பேர் பொறாமப்படுவாங்க. இவன் குடும்பத்தில் இருக்கிறவங்களே ஒரு சித்தப்பா பெரியப்பா அவங்களாம் இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இவங்களை பார்த்து பொறாமப்படுவாங்க. அண்ணன் தம்பிகளே பொறாமப்படுவாங்க. அந்தளவுக்கு தான் இவங்க வந்து வாழ்ந்துட்டுருப்பாங்க. பெரிய வளர்ச்சி மாதிரி தெரியாது இவருக்கு. ஆனால் தூரத்தில் இருக்கிறவங்களுக்கு அது பெரிய வளர்ச்சியாக தெரியும். இவங்களாம் வந்து கருங்காலி மலை பயன்படுத்துங்க. கருங்காலி மலை வேணும் அப்படிங்கிறவங்க ஒரிஜினல் நம்மகிட்ட சில ஸ்டாக்ஸ் மட்டும்தான் இருக்குது. அது ஸ்டாக் முடிஞ்சு அப்படின்னா ரொம்ப நாள் ஆகும் மறுபடியும் ரெடியாகி வரத்துக்கு. ஏன்னா மறுபடியும் லேத்தில் கொடுத்து மறுபடியும் அந்த மரம் கொடுத்து செஞ்சு தான் அது வரணும். அதுமாதிரி குறிப்பிட்ட ஸ்டாக்ஸ் மட்டும் தான் கிடைக்குது. ஒரிஜினல் கருங்காலி மலை உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வாங்கி செக் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வாட்ஸ்அப் லிங்க் இருக்கும். அந்த லிங்க்கை நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா குரூப்புக்குள்ளே போகும். அந்த குரூப்பில் அட்மினோட நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா கருங்காலி மலையை வந்து வாங்கிக்கலாம். அந்த நம்பரை நீங்கள் வந்து வீட்டுக்கே கொரியர் அனுப்பிக்கலாம். இந்தியாவுக்குள்ளே மட்டும் இப்போதைக்கு கொரியர் போட்டுட்ருக்கோம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா ப்ரொஃபஷனல்லையோ எஸ்டி கொரியர்லையோ இதில் ஒன்று போட்டு கொடுத்துருவோம். அதில் ஃபோன் நம்பர் இருக்காது. ஃபோன் நம்பர் வந்து ஜோதிடரோட நம்பரு. கீழே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் லிங்க்கில் போனீங்க அப்படின்னா தான் அந்த கருங்காலி மாலைக்கான நம்பர் கிடைக்கும். அதில் வந்து நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கருங்காலி மாலை வாங்கிக்கலாம். பிரேஸ்லெட் வேணாலும் வாங்கிக்கலாம், ரிங்கு மோதிரம் வேணாலும் வாங்கிக்கலாம். இந்த ராசிக்காரர்கள் நிறைய பேருக்கு இருந்த ஒரு விஷயம், கழுதை உருவத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய அம்மனின் உருவம் வந்து கேட்டுருந்தீங்க. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அது வந்து நெக்ஸ்ட் வீக்லேருந்து நம்ம வந்து ரெடி பண்ணி நிறைய பேருக்கு தொழில் ரீதியான விஷயங்களுக்காக கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கோம். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் முன்னாடியே சொல்லி வைங்க. உங்களுக்கும் வந்து நம்ம ஸ்டாக்ஸ் வந்து ரெடி பண்ணி அனுப்புகிறோம். அது வந்து உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. அதை நான் ஒரு அடுத்த வீடியோ போகிறோம், நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த வீடியோவில் அந்த ஃபோட்டோவினுடைய சிறப்பும் அதில் இருக்கக்கூடிய முக்கியமான தனித்தன்மையான சில விஷயத்தையும் நான் வந்து சொல்கிறேன். அதே போல் இந்த ராசிக்காரர்கள் தயவு செய்து ஒரு விஷயத்தை நோட் பண்ணிக்கோங்க. குலதெய்வ வழிபாடு பண்ணாமல் நீங்கள் எங்கே போனீங்க எதை பண்ணீங்க அப்படின்னாலும் பெருசாக செட் ஆகுது. சார் குலதெய்வ வழிபாடு பண்ணோம் இருந்தும் பெருசாக இன்னும் சரியான பாதை இன்னும் அமையலை அப்படிங்கிறவங்க உங்களுடைய ஜாதகத்தை செக் பண்ணுங்கள். ஜாதகத்தை செக் பண்ணும்போது உங்களுடைய முன்னோர்களினுடைய பிரச்சனைகள் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சிக்கலாம். அப்படி தெரிஞ்சிட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய கட்டங்கள் உங்களுக்கு கை கொடுக்குது அப்படின்னு தெரிஞ்சிக்கலாம். இப்போ தனுசு ராசிக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா தனுசு ராசிக்கு அத்தனை பேருக்கும் நடக்குமான்னு கேட்டால் நடக்காது. ஏன் சார் அப்படி நடக்காது, அப்புறம் ஏன் சார் பலன்கள் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, தனுசு ராசியில் ராசி மட்டும்தான் நீங்கள். உள்ள லக்கினம் வேறு, நட்சத்திரம் வேறு, தசாபுத்தி வேறு, உங்களோட பிரயாணிக்கக்கூடிய மற்ற ராசிகள் வேறு. அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட லைஃப் வந்து தீர்மானித்து கொடுக்கும். ஸோ அப்படி தீர்மானித்து கொடுக்கக்கூடிய சில விஷயங்களில்
நிறைய விஷயங்கள் வந்து சில மாற்றங்களையும் சில முன்னேற்றங்களையும் வந்து தரும். அப்படி முன்னேற்றங்கள் தரக்கூடிய சில முக்கியமான விஷயங்கள் உங்களுடைய ஜாதகத்தில் மட்டும்தான் கணிக்க முடியும். உங்களுடைய மேனுவல் புக்கு தான் உங்களுடைய ஜாதகம். அதை வச்சு தான் வந்து அடுத்து என்ன நடக்க போகுது, என்ன நடந்தால் உங்களுக்கு சரியாக இருக்கும் அப்படிங்கிறது கணிக்க முடியும். உங்களுடைய பிறந்த நேரம், பிறந்த தேதி, பிறந்த ஊர், இதை 3 மட்டும் நீங்கள் வந்து கீழே கொடுத்துருக்கிற ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்கள். அப்பாயின்மெண்ட் பேசுகிறது தான் சொல்லுவாங்க. பிரபல ஜோதிடர், விஐபி ஜோதிடர் தான் பேசுவார். இல்லை சார் நான் லோக்கல்லே பார்த்துக்கலாம், நீ லோக்கல்லே பார்த்துக்கலாம். இல்லை சார் லோக்கலில் பார்க்குறது செட் ஆகலை அப்படிங்கிறவங்க மட்டும் இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி பேச தெரிஞ்சுவாங்க. வேறு எந்த கருத்துக்களாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷன் பதிவில் நீங்கள் ஃபோன் பண்ணி பேச தெரிஞ்சுக்கலாம். அதே போல் இத்தனை நாள் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க. எல்லோரும் நன்றி நண்பர்களே.